பொதுவா பெண்கள் பண்ற 5 தவறுகள் பிரெக்னன்சில. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சில முக்கியமான ஸ்கேன் அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. பிளட் டெஸ்ட்டும் சரி. ஸோ அதாவது அந்த டைத்துல கரெக்டாக பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, டாக்டர் சில கால்சியம், அயன் இல்லாட்டி ஏதாவது விட்டமின் மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அதை சாப்பிடணும். போலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் கரெக்டாக வச்சு சாப்பிட்டுருங்க. மூணாவது, இந்த எப்போ பார்த்தாலும் ஃபோனில் கூகுளில் இது செய்யலாமா, அது செய்யக்கூடாதா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணக்கூடாதா, இதை சாப்பிடலாமா, அப்படி சாப்பிடலான்ட்டு கூகுளை நம்பி உங்களோட பிரெக்னன்சியை பாடாக்கிறாதீங்க. அதனால கூகுளை நம்பி எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. நாலாவது, டாக்டர்ஸ் எப்போ வர சொல்லணும் கரெக்டாக போயிருங்க. ஏன்னா சென்னையில் இப்போ எங்கே பார்த்தாலும் மெட்ரோ அது இதுன்னு குழி தோண்டி வச்சிருக்காங்க. இப்போ மழை காலம் வரப்போது, மழை பெஞ்சிச்சுன்னா ரோடு பிளாக் ஆகி இந்த பக்கம் அந்த பக்கம் விடுவாங்க. எப்பயுமே ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அஞ்சாவது, ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நீங்க டாக்டர்கிட்டையும் நர்ஸ்கிட்டையும் என்ன கேள்வி கேட்க போறீங்கன்ட்டு ஃபோனில் எழுதி வைக்காதீங்க, ஒரு பேப்பர் எழுதி வைங்க. ஏன்னா ஃபோன் சம்டைம்ஸ் சுவிச் ஆஃப் ஆயிரும், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கு ஃபோனில் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு நேராக டாக்டர்கிட்ட போன முதல்ல அதை எரிச்சிடுங்க. அவங்க பார்த்து முடிச்சு பேசினோன்னா என்னென்னு அதை எடுத்து ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கோங்க. ஹஸ்பண்ட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒய்ஃப் கொஞ்சம் பதட்டத்தில் இருப்பாங்க, எங்கே கை விட்டுற போகிறாங்களோ, அதை பண்ணிட போகிறாங்க, இதை பண்ணி பயப்படுவாங்க. ஸோ ஹஸ்பண்டோட ரோல், மனைவிக்கு தேவையான டவுட்ஸை நீங்கள் தான் கேட்கணும், இல்லை நீங்கள் தான் ஞாபகப்படுத்தணும். அது ஒரு பேப்பர் எழுதிக்கணும் கட்டாயம். டாக்டர்ஸ்டையோ நர்ஸ்கிட்டையோ கேட்குறத தயங்கக்கூடாது. உங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குனாலும் அதையும் கேட்க தயங்காமல் அதை முன்கூட்டியே ப்ரிப்பேர்டாக இருங்க.